எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் தோழா. இந்த வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். புடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து கனிமணி படைத்திடவா. சத்தியம் சிவம் சுந்தரம். முடியும் முடியும் முடியும். இந்த ராமாயணமெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா? ராமாயணம், வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ராமாயணம்? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ராமாயணம்? எனிபடி? கேஷ் ப்ரைஸ் உண்டு, கமான் குவிக்லி, நீ கூட சொல்லலாம். Sir, due to the destruction caused due to the woman desire of women, sir. அங்கேருந்து சொல்லு, பதில் சொல்லு. பதில் கரெக்டாக இருந்தால் இங்கே வரலாம். மைக் கொடுங்க தம்பிக்கு. What do you learn from Ramayan? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு டாபிக் பேசணும். வாட் இஸ் ரைட், வாட் இஸ், அதிலிருந்து வந்த ஒரு கேள்வி. ஆணவம் இருக்கக்கூடாது. வெரி நைஸ், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் மீறி இன்னொரு அற்புதமான விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம், ரைட் ராங்குக்கு வர விஷயம். அங்கங்கே லாஸ்டில் சார், லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு பார்த்து இது பண்ணால் அதுலேயே தான் ட்ராவல் பண்ணணும். அதுதான் கேள்வியே. எங்க ஸ்ரீவித்யா தான் சொல்லுச்சு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தபோது என்ன நடந்தது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதன் பின் விளைவு என்ன, இதான் கேள்வியே. சார், ராவணன் சீதையை கடத்தினாங்க. சொல்லு சொல்லு சார், நேர்மை. சார், ராவணன் சீதையை அதனால தான் கடத்தினாங்க. அதனால தான் பெரிய ராமாயண போரே வந்துச்சு. எப்படி என்ன பண்ணாங்க சார்? அவங்க வேஷத்தை மாத்திட்டு அதுக்கு முன்னாடி வேஷத்தை மாத்திட்டு மிஸ் லக்ஷ்மணன் அதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பா, இவ்வளோ நேரம் ஆச்சு. வா, ரொம்ப எளிமையான விஷயம். என்னன்னா, என்ன பண்ணணும்? ஒரு கோடு இருக்கணும் லைஃப்ல. அந்த கோடை தாண்டினால் அது தவறு, கோட்டுக்குள்ள இருந்தால் அது ரைட்டு. வாங்க விக்கி, கவர் கொடு. ஐயா கொடுங்க ஐயா. சூப்பர். உன் பேர் என்ன? வாணிஸ்ரீ சார். வாணிஸ்ரீ சார். சூப்பர் வாணிஸ்ரீ. தேங்க்யூ வாணிஸ்ரீ. Sir, as students, future of the nation, we procrastinate everything in our life. How to be consistent in whatever we do? Yeah, that's in your hands. What is that you want? Sir, our daily works. Make a schedule. You ask this Anna, morning what time he comes to office. You ask Dr. Aya what time he comes to office, till what time he works. You ask me what time I go for work. As somebody asked me, this year 2026 is a beautiful year for me. Very, very lovely year. My 40th year of cinema. அப்போது ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கேட்டார், சார் வாட் இஸ் திஸ் பெஸ்ட் ஃபிலிம் சார் உங்கள் லைஃப்பில் அப்படின்னாரு. நான் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? இந்த 40 ஆண்டு காலத்தில் நான் ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ட்ரெயினும் மிஸ் பண்ணதில்லை அப்படின்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன, உன்னோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. நான் சொன்ன பதில், இனி வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ட்ரெயினும் மிஸ் பண்ணதில்லை. பிகாஸ் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ஃப்ளைட்டும் ட்ரெயினும் மிஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று கூட மிஸ் பண்ணல இனி வரைக்கும். தட் ஷோஸ் மை டிசிப்ளின், வாட் ஹி செட், மை டெடிகேஷன், மை கமிட்மெண்ட், மை வேர்ட், எவ்ரி திங். அது இது நிறைய இருக்குது. அது எளிமைப்படுத்தணுன்னா என்ன பண்ணும்? வாக் யோர் டாக். சொல் செயல்
என்னவா இருக்கணும்? ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான், ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ டூ வாட் இஸ் தட் கன்சிஸ்டன்சி, சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் யூ டூ. டாக்டர் ஐயா சொன்னார் பாருங்கள், 5 lakh patient in how many years? 30 years, அவ்வளோதான். ஓகே, கிஃப்ட் கொடுங்க. So what we call the greatest success in life? அதான் சொன்னேன், பொதுவான ஒரு கேள்வியா உனக்கான கேள்வியா? உனக்கான கேள்வி. அப்போ நீ தான் ஃபிக்ஸ் பண்ணும் உன்னோட எய்ம், உன்னோட பிளான், உன்னோட கோல். இது என் லைஃப், நான் எங்கே போய் சேரணும். இப்போ அங்கே இருக்கார், அவர் ஒரு பெரிய வெற்றி. அது அங்கே இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய வெற்றி. இவர் டிசைட் பண்ணார். டாக்டர் ஐயா பெரிய ஒரு சாதனை பண்ணாங்க. தேவராஜ் ஐயாவும் ஸ்கூலில் படித்தாங்க, சிஸ்டரும் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் அவங்க வந்து முடிவு பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் வேறு 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 ஒரு துறை. அப்போது இந்த கிரேட் மகான் அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா, அவர் சொன்ன வார்த்தை தான் அந்த ஃபெயில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அவர் தான் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், உன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வி ஸ்போக் டுடே, சைலண்ட் அண்ட் லிசன். சைலண்ட்டாக இருந்தால் தான் அழகான ஒரு கேள்வி. சார், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்? அதான் சொல்லிட்டோம் ஆரம்பத்திலே. சக்ஸஸோட ஸ்பெல்லிங் SU. வித்தவுட் யூ தெர் இஸ் நோ சக்ஸஸ். அந்த சக்ஸஸ்க்கு நான் எனக்கு இது வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார். அவர் வந்து கல்வித்துறை வக்கீலாக இருந்தார் சட்டக்கல்லூரியில். இன்றைக்கி எங்கே இருக்கிறார் பாரு, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சேர்மனாக சூப்பராக இருக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஒரு சத்தியம், ஒரு சிவம், ஒரு சுந்தரம். அதுக்கு பேர் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். அந்த பேர்லேயே இருக்குது சுரேஷ். S for success, S for Suresh. Please give him a big hand. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். சேலத்தில் இருக்கிற குழந்தைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சரித்திரம் படிக்கணும். ஹிஸ்ட்ரி இல்லையா? சரித்திரம் அப்படின்னா ஹிஸ்ட்ரின்னா என்ன? ஹிஸ் ஸ்டோரி, ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு. ஏன் பிறரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க? இதோ இருக்கிறாங்களே வாழும் சரித்திர நாயகங்கள், லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்வாங்க, இந்த மேடையில் இருக்கிறாங்களே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாமளும் செஞ்சால் நாமளும் சாதிக்கலாம், இங்கே வரலாம். அவ்வளோதான், விதை அறுவடை. இந்த பூமியில் ஜனிக்கும் போது எல்லாருக்குமே இது டிஃப்ரெண்ட். என்னது? ஃபிங்கர் பிரிண்ட், ஐ ஸ்கேன், டங் ஸ்கேன், எல்லாமே டிஃப்ரெண்ட். வரோம் போகிறோம் இருக்கக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒரு பதிவு பண்ணிட்டு போகணும். மேக் an impression with your fingerprint in this earth versus what they have done. சரித்திரம் படிச்சுட்டாங்க, இந்த பூமியில் இம்ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இங்கே இருக்கிறாங்க. அதை நீங்கள் தான் பண்ணணும். எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் உச்சத்துக்கு போங்க. என்னைக்கு உன் கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறுதோ அதுதான் சக்ஸஸ். That is success. புரியுதா ராஜா? ப்ளீஸ் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புங்க. சுரேஷ் சார், நீங்கள் ஏன்னா சக்ஸஸும் உனக்கும் சுரேஷ் ஐயாவுக்கும். Hi sir, I'm Nithika from Government High Secondary School. இப்போ பொதுவாகவே ஸ்டடீஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஐயோ, பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். எவ்வளோ அற்புதமான ஒரு கேள்வி. உன்னைய பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்போர்ட்ஸும் கல்வியும். சர்ச் பார்க்கணும் ஒரு ஸ்கூல் இருக்குது சென்னையில். அங்கே ஸ்போர்ட்ஸும் கல்வியிலையும் ஃபஸ்ட்டு வாங்கினது யாருன்னா, அந்த ஸ்கூலில் இனி வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா. ஸ்போர்ட்ஸில் நிறைய கோட்டாஸ் இருக்குது. எவ்ரி திங் இன் எவ்ரி லைன். இப்போ சொன்னாங்க இல்லையா கவர்மெண்ட் ஜாப்னு, அத்தனை கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வந்து கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. உங்கள் மிஸ்ஸை கேளுங்க, அந்த பர்சன்டேஜ் இருக்குது. அதில் எந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சொன்னதுனால நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கிரிக்கெட்டில் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் பாய்ஸ் எல்லாம் தெரியும், அவர் பேர் காட் ஆஃப் கிரிக்கெட், சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட். அந்த காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து தினந்தோறும் வந்து இது பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த காலையில் வந்து ஒரு 40 minutes ப்ராக்டிஸ் பண்ணோம்.
எல்லாரும் வந்து 40 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் அந்த பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே இப்படிலாம் வலிக்கும் போதும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார்? தினந்தோறும் காலையில் எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணார்? 4 hours பண்ணார். ஈவினிங் மறுபடியும் 40 மினிட்ஸ் ப்ராக்டிஸ். ஈவினிங் மறுபடியும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணார்? சேம் 4 hours. எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார்? 8 hours எவ்ரி டே. 8 hours எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த கிரிக்கெட் என்னன்றது ஒரு பால் வரணும், ஒரு பேட்டால் அடிக்கணும், இவ்வளோதானே. அப்போ 8 மணி நேரம் அந்த பால் பார்க்கும்போது அந்த பால் நம்ம கண்ணுக்கு ஒரு ஃபுட்பால் மாதிரி தெரியும், இவ்வளோ பெருசாக தெரியும், அவுட்டே ஆக்க மாட்டோம். அதனால தான் அவர் பயிற்சி பண்ணி he became God of cricket. ஸோ நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் 8 hours ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் காட் ஆஃப் வாட் எவர் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அவர் காட் ஆஃப் கிரிக்கெட், நீ காட் ஆஃப் அந்த ஸ்போர்ட். ஓகே, நிச்சயமாக உனக்கு கிடச்சிது, உங்கள் குருவோட ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடச்சிருச்சு. தேங்க்யூ. So good morning sir, my name is Alan Raj. I am coming from Government School, Higher Secondary School, Ayathiyapatam. இங்கே வந்த நிறைய எல்லாருமே எப்படி டீச்சர் ஆகுறது, டாக்டர் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க போகிறேன், எப்படி ஒரு ட்ரூ லீடர் ஆகுறது சார்? நீங்கள் இப்போ லீடர் தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி லீடரையா, இந்த குட்டி வந்து சார் நீங்கள் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் சொல்கிறாங்க நான் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும். டீச்சர் யாரும் சொல்லலை, நீ தான் சொன்ன, ரொம்ப சந்தோஷம். ஐஏஎஸ் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹவு டு பிகம் அ லீடர் அப்படின்னா சரி, அது ஐயாவே சொல்லுவார், உட்காருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன். அப்போ அதுலேயே அவன் புரிஞ்சுப்பான். குட்டை இருக்குது, கிணறு இருக்குது, ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. குட்டையிலேருந்து ஒருத்தன் எடுக்கும் போகும்போது அது என்ன சொல்லுது? எடுக்காது, நான் காஞ்சி போயிடுவேன். அந்த கிணறுலேருந்து எடுக்கும்போது கிணறு என்ன சொல்லுது? எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எனக்கு புது தண்ணி வரும், ஊற்று வரும், இனிமையாக இருக்கும், நீ எவ்வளோ எடுக்கிறியோ அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? த லா ஆஃப் லைஃப் என்ன சொல்ல தெரியுமா? மோர் யூ கிவ் மோர் யூ கெட். ஃபஸ்ட் குடு. இதுதான் he is a giver. He is a giver. He is a giver. Doctor is a giver. Everybody is giving. So என்னைக்கு உனக்கு வந்து you have this habit of giving, you will get automatically everything in return. You will become a leader. Only one who gives. அதான் சொன்னமே, இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுக்கு ஒரே காரணம், ஃபஸ்ட்டு என் குருநாதர், ரெண்டாவது அவர். இல்லைன்னா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். ஸோ he is the giver. சொன்னார், அவர் என்ன நல்ல ஸ்டூடெண்ட். பெரியவங்க சொன்னோன்னே, அண்ணன் சொன்னோன்னே, அப்படி ஒரு அண்ணன் பாசமாக, அண்ணன் சொன்னோன்னே ஆசீர்வாதம் வாங்கினார் இல்லையா? ஏன் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது தான் அந்த கடவுள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம். பெரியவங்க சொன்னால், பெருமாள் சொன்ன மாதிரி அவங்க சொன்னதை நம்ம செய்கிறோம். ஸோ பி எ கிவர், யூ வில் பி அ லீடர். இப்போ அந்த லீடரு அதுக்கு அர்த்தம் பதில் சொல்லுங்கள். சுரேஷ் சார் சொல்லுங்கள், ஒரு லீடர் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு லீடர் ஆகணும்னு கேட்குறாரு, சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டி இருக்கக்கூடாது, அதான் லீடர்ஷிப் உள்ளது. இல்லை இது சூசகமான ஒரு விஷயம். அது அன்பு பாசம் எனக்கு மட்டும் தெரியும். நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கின்றதுனால அவர் என்னை உட்காந்து வச்சு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இதுதான் என் தம்பி என் மேலே வச்சுருக்கிற பாசம், இந்த அன்பு எனக்கு தெரியும். நாங்களாம் உண்மை பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து உட்காந்து பேசுகிறோம், நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி அண்ணன் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருப்பார், சத்தியம் சிவம் சுந்தரம் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருப்பார். அண்ணன் அறிமுகப்படுத்துகிறாங்க, நாங்கள் பேசுகிறோம். இந்த கதை கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் சொல்கிறாரு சத்தியம் சிவம் சுந்தரம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். டாப்பிக்னே சொல்லலை. நான் சொல்கிறேன், இதை டாப்பிக்காக வச்சா எப்படி இருக்குன்னு கேட்டேன் அண்ணன். அண்ணன் நான் கேட்குறேன், இதை டாப்பிக்காக சத்தியம் சிவம் சுந்தரம் டாப்பிக்காக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நானே சிந்திக்கலையா அதை எப்படியா நீ சிந்தனை அப்படின்னு. நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் சார்னு. நான் வந்து ஒரு பொதுமக்களில் ஒரு ஆளாக உங்களை ரசித்து ஒரு விஷயத்தை, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பிடித்ததை
செயலாக்க மற்றவர்களுக்கு ஆரம்பித்தால் நீங்கள் தலைவர். எந்த விஷயம்னாலும் சரி. சூப்பர், அற்புதம். நன்றிண்ணா. இது உண்மையிலேயே ஒரு மிரக்கல் அப்படின்னா இதுதான், நம்மளோட சந்திப்பு தான். நம்ம 3 பேர் அது புரியாத ஒரு புதிர் இருக்கு. அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம 3 பேர் சேர்ந்து அது பெர்மியூடா ட்ரையாங்கிள். இந்த உலகத்தில் அந்த பெர்மியூடா ட்ரையாங்கிளுக்கு விடையே இல்லை, அதுதான் எங்களுது. இந்த சேலத்துக்கு தான் நான் வந்தேன். டாக்டர் ஐயா சொன்னார், அந்த சுரேஷ் தம்பியை மீட் பண்ணுறதுக்கு நான் வந்தேன் சென்னையிலேருந்து சேலத்துக்கு, அவரை சந்திக்கிறதுக்கு. அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நிறைய பேர் சாதிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியா, வி ஆர் ரூலிங் த இந்தியாஸ் ரூலிங் த வேர்ல்டு சொன்னேன். சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொன்னேன். சத்யா நடேலா, சிவநாடாரும், சுந்தர பிச்சையும் தூள் கலக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் SSS அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, நான் நிகழ்ச்சி பண்ணிடுறேன்னாரு. அங்கேருந்து வந்தது தான் இந்த SSS. இப்போ புரியுதா? இதில் சேஞ்சிங் எவ்ரிபடிஸ் லைஃப். ஓகே, நீங்களே கொடுத்துருங்க அவனுக்கு ஒரு பரிசு. ஓகே, ஒரு பெரிய குரு இருந்தாராம். அந்த பெரிய குருக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. மெக்கானிக் குழந்தை, பிளம்பர் குழந்தை, எல்லாரோட குழந்தைங்க இருந்தாங்க. விவசாயியோட குழந்தை, அத்தனை பேர் இருந்தாங்க. இருக்கும்போது ஒருத்த மட்டும் அமெரிக்காவிலேருந்து வந்தான். அமெரிக்காவிலேருந்து வந்த குழந்தை இவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி பார்க்குறான். நான் அமெரிக்கா, நீங்கள்லாம் வில்லேஜ். நான்சென்ஸ், எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தான். அப்படியே ஆட்டிடியூடாக நிற்கிறேன். அப்படி குரு வரும்போது அவங்க எல்லோரும் பணிவாக அன்பாக வணக்கம் சொல்கிறான். இவன் மட்டும் அப்படியே நின்று ஹாய் அப்படின்னா. குரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு வருஷம் கிளாஸ் முடிஞ்சுது. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப குரு வராரு. எல்லா பசங்க நிற்கிறாங்க. அந்த குழந்தை ஃபஸ்ட் குழந்தை குனிஞ்சு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கணும். நீ பாஸ் போடா, நீ பாஸ். இவங்ககிட்ட வந்தோடனே இவன் அப்படியே நிற்கிறான். நம்ம இப்போ 1 இயர் ஆயிடுச்சுல, அது வேற. இவங்க கூட நிற்கிறது, இவன் தள்ளி நிற்கிறான். யூஸ்லெஸ். குரு இன்னும் அப்படியே குருவை பார்க்குறான். குரு இல்லை, யூ ரிப்பீட் அகெயின் அப்படின்ட்டார். ரிப்பீட் அகெயினுக்கு அர்த்தம் என்ன? ஃபெயில். புரியுதா? செஞ்சதை திரும்ப செய். இவனுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த முட்டாளுங்கெல்லாம் பாஸு, நான் ஃபெயிலுன்னு 2 பேரை பிடிச்சி என்ன அப்படின்னா, இந்த பார் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சால் நீ குருக்கிட்ட போய் பேசு. போச்சு. 2வது வருஷம் எல்லாம் லைனாக நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த குழந்தைங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. பாஸ். இவர் இப்போ இன்னும் பயங்கர திமிரா அப்படி நிற்கிறார். குருவில் அவனை பார்த்துட்டு ரிப்பீட் அகெயின் அப்படின்ட்டார். மறுபடியும் ஃபெயில் அப்படின்னு போயிட்டார். இவன் 2 பேரை பிடிச்சி அடிக்கலாம் போய் அப்போ 4 பேரெல்லாம் நிப்பாட்டி, உனக்கு தைரியம் இருந்தால் போய் குருக்கிட்ட கேளு. உனக்கு சரியான கோவம், மண்டை கோவம் வந்துடுச்சு. போய் நேராக குரு ரூமு டோரை எட்டி உதச்சி அங்கே அவர் அமைதியாக உட்காந்து இருக்கார். இவன் போய் கற்றுன்னு கத்துறான். உனக்கு அறிவு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, என்ன கற்றுக் கொடுக்குற, இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு அறிவில்லை, எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை, இங்கே அமிச்சாங்க, இவங்களோடலாம் இதுங்க மூஞ்சிங்கூடலாம் நான் படிக்கணும். வேணும். எவ்வளோ நேரம் கத்துவேன் கோவத்தில்? ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். கத்தி முடிஞ்சோடனே அந்த குரு என்ன தெரியுமா கேட்டார் அவனை, உனக்கு டீ பண்ண தெரியுமான்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ நேரம் நான் கத்துனேன், குரு ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் டீ பண்ண தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும் அப்படின்னா. போய் டீ எடுத்துகிட்டு வாங்க. இவன் போய் டீ எடுத்துகிட்டு வந்தான். டீ எடுத்துகிட்டு வந்தோடனே ஊற்று அப்படின்னாரு. அந்த கப்பில் அந்த டிகாக்ஷன் ஊற்றணும். ஒரு 3/4 கப்பு வந்தோடனே அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு என்ன ஊற்றணும்? பால் ஊற்றணும். இவன் நிப்பாட்ட போகும்போது குரு நான் சொன்னாரா, நிப்பாட்டாது அப்படின்னு. அப்புறம் ஊற்றினே இருக்கான். என்னாச்சு? கப்பு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? கீழே ஒழுவி அந்த சாசரில் போகுது. இவன் லைட்டாக ஊற்றினே இருக்கான். குரு பார்த்துனே இருக்கான். இவன் குருவை பார்க்குறான். அப்போ குரு சிரிச்சுட்டே கேட்டாரான், உனக்கு புரியுதா? எனக்கு புரியல அப்படின்னா. உன் கப்பு ஃபுல்லாக இருக்கிறனால தான் நாங்கள் எது சொன்னாலும் உன் மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எம்டி யுவர் கப், தென் யூ கேன் லேர்ன். You know what the beauty of life is? You have to unlearn to learn again. புரியுதுங்களா? So put your hand out like this. This is my cup. Put your hand out. This is for all of the boys who are making noise over there. Put your hand out. Put it out. கை போடுங்க இப்படி. Turn it like this and say, tap it. I am emptying my cup.
ஆமாம், அந்த கப்பை எம்டி பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ மற்றவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறும். I am Rakshna from Jairam Higher Secondary School. Sir, how do we balance sports and education when we feel discouraged and hopeless? How to do sports and education together. இல்லையா? ரெண்டுத்தையுமே வந்து ஒரு நாள் எவ்வளோ டைம் இருக்குது? 24 hours. அந்த 24 ஹவர்ஸை நீ எப்படி அலோகேட் பண்ணுறன்றது. இதுக்கு கொஞ்சம் நேரம், இதுக்கு கொஞ்சம் நேரம். உனக்கு காலையில் புஸ்தகம் 5 மணிக்கு எடுத்தால் தூக்கம் வருதா, இல்லை நல்லா படிக்க முடியுதா? காலையில் படிக்க முடியுது. 10 மணிக்கு புஸ்தகம் எடுத்தால் தூக்கம் வருதா, இல்லை படிக்க முடியுதா? தூக்கம் வருது. புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, நைட் டைம் 10 o'clock புக் எடுத்தால் ரக்ஷிதாக்கு தூக்கம் வருது. ஸோ தட் மீன்ஸ் ஷீ இஸ் அ மார்னிங் கேர்ள். புரியுதா? மார்னிங் பிரெயின். ஐ எம் அ நைட் கை. மார்னிங் 6 o'clock எனக்கு செம்ம தூக்கம் வரும். ஐ லவ் டு ஸ்லீப் இன் த மார்னிங்ஸ். நைட் டைம் நோ ப்ராப்ளம். ஃபுல் நைட். ஐ எம் லீவிங் நவ். ஐ லீவ் 8-9 o'clock. 2 o'clock 3 o'clock ஐ ரீச் சென்னை. ஐ எம் கோயிங் டு நைட் டு சென்னை. நைட் டைம் நோ ப்ராப்ளம். பகலில் 6 மணிக்கெல்லாம் 6 மணிக்கு எழுச்சிக்கணுமா? காலையில் ஷூட்டிங்கா? அப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுந்திக்கணும். இஷ்டப்பட்டு எழுந்திக்கிறது இல்லை. ஸோ யூ பேலன்ஸ் த டைம். சின்ஸ் யூர் அ மார்னிங் கேர்ள், கெட் அப் 1 hour early. 1 hour early 60 minutes. சீக்கிரமாக நீ வந்து என்ன 60 நிமிஷம் இருக்கும். அந்த 60 நிமிஷத்தில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா உடல் பயிற்சி பண்ணு. இது பேர் நான் சொல்கிறது வந்து 1 2 3 ரூல். 1 மணி நேரம் தினம் உடல் பயிற்சி பண்ணால் பாக்கி இருக்குது 23 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் உன்னை காக்கும். It's called the 1 2 3 golden rule. Every day you must work out 1 hour. ஸோ அந்த 1 hour ஒர்க் அவுட் பண்ணிடு. செம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். மார்னிங் 4 to 5 ஒர்க் அவுட் பண்ணிடு வீட்லேயே. அப்புறம் 5 o'clock to 6 o'clock 6:30 வரைக்கும் படி. முடிஞ்சிச்சு. சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். I am Pranisha from Jairam Higher Secondary School. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அது வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு வரல. ஸோ அதை நான் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும்னு என்ன சொல்வீங்க? அப்போ ஃபஸ்ட்டு நீ சொன்னது பேர் வந்து தப்பு. என்ன சொன்னேன்? நான் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு. ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால் அந்த ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். யூ ஆர் நாட் டூயிங் இட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட் இஸ் ராங். ஐ ஆம் டூயிங் சம்திங் பர்ஃபெக்ட் அப்படின்னா யார் வேணால் கேளுங்க. சார் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால், ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணால் அது என்ன பதில்? அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ஆனால் ரிசல்ட் வரல. அப்போ நீ பர்ஃபெக்டாக பண்ணலை, அவ்வளோதான். அப்போ நீ செய்கிறத கரெக்டாக செய். யுவர் திங்கிங் இட் இஸ் பர்ஃபெக்ஷன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ நினைக்கிற இது பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்ட் இல்லை, அதை கரெக்டாக செய். மறுபடியும் அதை சிந்திச்சு பார், எங்கே தவறு நடந்தது, ஏன் என்னால் நான் நினச்ச ரிசல்ட் ஏன் வரல. ஓகே, தேங்க்யூ.